வெல்கம் டு நிமிடை. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஷெட்னு தான் பார்க்க போகிறோம். இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வேறு மான்மா வேணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் எப்படி அப்போ தெரிஞ்சுக்கிறது? சரி, இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகே, சாப்பிட்றதுல போயிடலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அழிவை தேடி போச்சு. நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு, வார் நடந்துச்சு, பஞ்சம், எக்கனாமிக் லெவலு, சாப்பாடு கிடைக்கல, எக்கனாமிக்லாம் குறைஞ்சி போச்சு. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்துச்சு. அது இந்த உலக ஹியூமானிட்டியை அழிக்கிற மாதிரி வந்துச்சு. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கேமில் நடக்கிற மாதிரி இருக்கு. மான்ஸ்டர் தான் வந்துச்சு. மான்ஸ்டர் வந்தால் உங்களுக்கே தெரியும். இது சிஸ்டமும் வந்துச்சு. இந்த அப்போக்லிப்ஸ் தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது 3 நாள் கழிச்சு ஆவாப்பா இந்த உலகம் முக்கால்வாசி அழிஞ்சிருச்சு, ஆனால் அப்பயும் நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஆனாங்கிறான். பார்த்தா அவன் தனியாக இருக்கானாமா. என்னை தவிர இங்கே யாருமே இல்லை. என்ன பண்ணுறது? இந்த 100 ஸ்கொயர் மீட்டரில் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் வெளியே இருக்காங்க. இங்கே என்னையை மட்டும் இங்கே உள்ளே விட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா? 100 மில்லியன் வானாமா. நான் அவ்வளோ பெரிய பணக்காரன்லாம் இல்லை. எங்கள் அப்பா சொத்தை மொத்தையும் விற்று இது வாங்கணும். இது ஒருத்தவங்க வாங்குற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிறான். இந்த பிளேஸை விட்டு என்னால் போக முடியல, இங்கேயே அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? நெட்டு வேற கிடைக்கலங்கிறான். சரி, இவன் என்ன பண்ணுறது பார்த்தா ஏதோ வருது. பார்த்தா டம்மு நம்ம வீட்லேயே இடிக்குது. இவன் பயந்துக்கிட்டு கத்துறான். பார்த்தா திடீர்னு கண்ணை திறக்க லைட்டாக பார்க்குறான், அங்கே ஏதோ சிஸ்டம் வந்துருக்கு. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாராலையுமே உள்ளே வர முடியாதுங்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்துட்டு அது சரி, இப்போ என்ன நடக்குது பார்க்குறான். இதனால தான் நான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருந்தேன்னா பார்க்குறான். சரி, வீட்டை திறக்க முடியுதா? போய் பார்த்தா திறக்க முடியல. சே, இங்கேயே மாட்டிக்கிட்டேன்னு அப்படிங்கிறான். இந்த எபிலிட்டிக்காக நன்றி சொல்லிக்கிறேன் இத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு. அப்படியே போய் ஹீரோ உக்காண்டான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா கரும் அந்த அல்டிமேட் சட்டின்னு இருக்கு அப்படிங்கிறான். என்னால் எதுவுமே செய்ய முடியலையே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ப்ராப்ளமே ஃபுட்டு தாங்கிறான். இந்த ஃப்ரிட்ஜோட கரண்ட்டு நின்று போய் நேற்று தான் நின்று போச்சு. இந்த மிச்ச சாப்பாடு, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த சாப்பாடில் சைடிஷ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அதுவும் ரொம்ப நாள் தாங்காது. இப்போதைக்கு என்கிட்ட ரேமியன் தான் இருக்குங்கிறான். சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ மான்ஸ்டர் கில் பண்ணிட்டானாமா, லெவலப் இன்க்ரீஸ் ஆகுது, காசுலாம் வருது. இவன் போய் பார்த்தா அங்கெல்லாம் மான்ஸ்டர் அதை பிடிச்சி சாப்பிட்ருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல. எப்படி நான் அதை கொண்டேன்? என் வீட்டில் தானே இடிச்சிச்சுங்க. இப்போ உங்கள் லூட் கணக்கு எடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கெல்லாம் ஒரு ஏதோ ஆகுது, வித்தியாசமாக நடந்துக்குது. கீன்னு கத்திக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல. இதில் இருக்கிற லூட்லாம் நிறையா வந்துட்டே இருக்கு இவனுக்கு காசு. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கரண்ட் வந்துடுச்சு. எப்படி என் ஹவுஸ் பழைய மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் பழைய மாதிரி ஆயிடுச்சா. இப்போ ஃப்ரிட்ஜு திறந்தா ஃப்ரிட்ஜுங்க டாப்பை திறந்தா தண்ணி வருது. ஐயா ஜாலின்ட்டு இருக்கான். ஐயா கடவுளே, இது எனக்கு நன்றி, நான் என் கதை முடிய போகுதுன்னு நினச்சேன்ட்டு கதறான். சரி, அப்போ இதுவே ஒர்க் ஆகுது. இது ஒர்க் ஆகாத பார்த்தா நெட்டு இன்னும் கிடைக்கல. இது இன்னும் ஒர்க் ஆகலைங்கிறான். அப்படியே போய் தம்பி பார்த்துட்டு அவன் பழைய ஃபோட்டோலாம் பார்க்குறான். குடும்பத்தோடு இருக்கும்போது ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படியோ ஒன்று நான் என் குடும்பத்தை இங்கே கொண்டு வருவேன்டான்னு சொல்லிட்டு தம்பி எந்திரிச்சு போகிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ வந்திருக்கு. உங்களால் இதுலேருந்து ஸ்டோர்லேருந்து ஒரிஜினல் ப்ரைஸ்லேயே வாங்க முடியும்னு வருது. ஸ்டோரானு தம்பி பார்க்குறான். அவன் காசு எவ்வளோ இருக்குது, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் லிஸ்ட்டு பண்ணுறீங்களா கேட்குது. ஹீரோ பார்த்துட்டு ஸ்டோரானு பார்க்குறான். தொட்டு பார்த்தா வேலெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு காட்டுது. அதை நீங்களே பார்த்துங்க, நான் காட்டுறேன். நீங்கள் இந்த பொருளை லிஸ்ட்டு பண்ண விரும்புகிறீங்களா கேட்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி, தம்பி பார்த்தீங்கன்னா என்னால் வெளியும் போக முடியலங்கிறான். தம்பி வெளியே போக ட்ரை பண்ணான். சரி, என்னால் வெளியும் போக முடியல என் ஸ்கில் வச்சுட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறது யோசிக்கும் போது, கில் பண்ணால் லெவலப் ஆகும் மான்ஸ்டரை. அப்போ நான் மான்ஸ்டரை கில் பண்ணுங்கிறான். ஆனால் பழைய மாதிரி நடக்கும்னு நினச்சா அதனால ரொம்ப கஷ்டம். சரி, இது பார்ப்போம் சொல்லிட்டு
அங்க நிறைய காப்ளின்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு தம்பி பாட்டில் எடுத்து தூக்கி போடுறான். ஐயா இது வெளியே போகுன்னு ஜாலியா இருக்கான். சரி இப்ப நம்ம கிட்ட தம்புல் இருக்கு, இதுதான் இப்ப யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து கீ கீ கீன்னு கத்திட்டே இருக்கு. இதுங்களுக்கும் அப்படியே பார்த்து இது என்ன சொல்லுதுன்னு, டேய் எங்கடா போறீங்கன்னு அவன் பார்த்துட்டு தம்பி போடுறான். கரெக்டா போயிருன்னு சொல்லும் போது டம்முன்னு ஒரு மான்ஸ்டர் மண்டிலேயே விழுது. இதுங்களும் பார்த்து எப்போ இதுங்க கூட இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது? என்னால இது கில் பண்ணணும்னா இந்த ஒன்றை வச்சு பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் தூக்கி போடணும், அந்த சோஃபா தூக்கி போடணும், என்னால் அவ்வளோ பலமும் இல்லை. சரி பார்க்கும்போது கீ கீன்னு மறுபடியும் கத்துது இந்த வீட்டை பார்த்து. கீ கீ கீன்னு கத்திட்டு இருக்கு. இவன் பார்த்துட்டு பயந்தாயிட்டான். கீ கீ கீன்னு மறுபடியும் கத்திட்டு கீ 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 கீன்னு கத்திக்கிட்டே வருது. இரு இது எப்படி இவ்வளோ ரொம்ப தூரத்தில் இருக்கு? ரொம்ப தூரமும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கு. அப்போ பார்த்தா ஸ்டோரை ஓப்பன் பண்ணி தம்பி வந்து லிஸ்டே ஐட்டம் கொடுத்து இதை லிஸ்ட் பண்ண முடியுமா பார்க்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணுது. பண்ணா இந்த இவன் வாங்கின வேலையிலேயே அது இருக்கு ஆன்லைன்ல. சரி 2 வாங்கினான். ஐயான்னு பார்த்துட்டு அது கீழே வந்துடுச்சு. வந்தோடனே ஐயா அது வேலை செய்யுதுன்னு மறுபடியும் ஐயா ஐயான்னு சொல்லிட்டே இருக்கான். இந்த வெயிட்டை வச்சு தான் வேலையை காட்டப்போன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். டம்முன்னு ஒரு மான்ஸ்டர் மண்டிலேயே விழுவுது. அது கில் ஆனதுக்கு லெவல் கிடைக்குது, எக்ஸ்பி பாயிண்ட் கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஏய் நான் கொண்டுட்டேன்னு பார்த்தா இது கிரு கிரு கிருன்னு இப்போ கத்துது. கீன்னு கத்திட்டு ஐயோ போச்சே. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையே வாங்கலாம். 2 தம்பிள்ஸ் மறுபடியும் தூக்கி போடுறான், சாகுது, கிடைக்குது. இப்போ சூப்பர்னு சொல்லிட்டு இன்னொரு ஏதோ கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட டிமென்ஷன் ஜூஸ் உங்களால அந்த டிமென்ஷன்ல வைக்க முடியும். என்னது இந்த தடவை என்ன கிடைச்சிருக்கு? ஓப்பன் ஸ்டோரேஜ்னு கொடுத்து தம்பி இது உள்ள போடணும். சூப்பர் சொல்லிட்டு உள்ள போட்டா இதோட வெயிட்டே அதெல்லாம் காட்டுது. இப்போ என்னால் சம்மன் பண்ண முடியுமான்னு தம்பி பண்ணுறான். அவன் நினச்ச மாதிரியே வந்துடுச்சு. அப்போ நான் இதை எங்கே வேணால் என்னால் சம்மன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓப்பன் ஸ்டோரேஜுங்கிறான். சொன்ன ஒன்று மேலே சம்மன் சொல்லிட்டு நிறையா தம்புள் வந்துடுச்சு. அது எல்லாம் அந்த காபின் மேன உழுவுது. இதெல்லாம் பார்த்து செதறி ஓடுது. இப்போ அவனுக்கு மறுபடியும் போய் அது எல்லாம் கிடைக்குது. கிடைச்ச உடனே உங்களுக்கு இப்போ அடிஷ்னல் ஐட்டம் ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ இதை கண்டினியூ பண்ணுமா வேணாமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ ஒரு ப்ரோ வந்து அந்த டிராயிங்ஸ்லேயே கண்டினியூ பண்ண சொன்னார், அதுக்கு சாரி. ஓகே பாய்.